Okay, next topic, hunting and food gathering. Okay, hunting பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா? So Tamil, you will be surprised to know that millions of years ago, ancestors led nomadic life. They lived in groups in a cave or a mountain range. Each group consisted 30 to 40 people. So ஒரே அவங்க nomadic, அதாவது ஒரு இடத்துலயே வாழ்வாங்க. அதாவது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போக தெரியாது அவங்களுக்கு. ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் வாழ்வாங்க. எங்கே they lived in group in கேவ் ஆர் மவுண்டைன் ரேஞ்சில் தான். ஸோ ஒரு இடத்துல 30 to 40 பீப்புள் இருப்பாங்க. தே கீப்ட் ஆன் மூவிங் இன் சர்ச் ஆஃப் ஃபுட். தே ஹேட் பிக் டீர், பைசான், rhino, elephant and bear for food. They also scavenged the animals killed by other wild animals like tiger. They learned the art of fishing. They collected honey from bees, plucked fruits from the trees and dug out tuppers from the ground. They also collected grains from the forest. Once the food resources got exhausted in one area, they moved to another places in search of food. They wore hides of animals and barks of trees and leaves for protecting their bodies during winter. So humans began hunting to satisfy the need for food. So hunting பண்ணி என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, ஃபுட்டு கேதர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அனிமல்ஸ்லேருந்து ஹவு டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். அப்புறம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அவங்க எப்படி வச்சுக்கிட்டாங்க, பெட் அனிமலாக. ஸோ ஃபஸ்ட் அனிமல் இஸ் டாக். ஓகேவா, டாக் தான் பெட் அனிமலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழ் அடுத்தவங்க சொல்கிறாங்க, இயர்லி ஹியூமன்ஸ் யூஸ்டு ஹண்டிங். ஐ ஹவ் நோ ஐடியா கிராண்ட்மா, கேன் டெல் மீ அபவுட் ஹண்டிங் ப்ராக்டிசஸ். எப்படி டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், இந்த இதான் டூல்ஸ் அவங்களே மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸ்டோன் டூல்ஸ். ஓகே, தி கிராண்ட்மா. ஸோ நெக்ஸ்ட், ஹண்டிங் வாஸ் த மெயின் ஆக்குபேஷன், மெயின் தொழில். இப்போ நம்ம ஃபார்மில் ஃபில் பண்ணுவோம்லப்பா, வாட் இஸ் த ஆக்குபேஷன், நம்ம அப்பா அம்மாவோட என்ன வேலை பார்க்குறாங்க, ஜாப் பார்க்குறாங்க. ஸோ ஆக்குபேஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா லைஃப்பில், டே டு டே லைஃப்பில். So the humans in the past, it was difficult for humans to kill a big animal. ஸோ அவங்களுடைய ஸ்டோன் டூல்ஸை வச்சு பிக் அனிமலை ஹண்டிங் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. வித் ஸ்டிக் ஆர் எ ஸ்டோன், they decided to use sharp weapons. Okay, sharp weapons to make it. Okay, the best stone for making weapons was chikimuki kal. Flint, it is known as its strength and durability. Humans spent many hours in search of flint stone. They made sharp weapons and tools with the help of the stones and fitted them with wood. To grip them, humans created tools like axes with the big stones. So அதை வச்சு இந்த சிக்கிமுக்கி கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லை வச்சு ஃபயர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நல்லா உரசி இன்னும் ஒரு களி வரைக்கும்போது ஷார்ப் ஆயிரும். இந்த கல் என்ன ஆயிரும், ஷார்ப் ஆயிரும். அதுக்கப்புறம் உட்டை இதோட ஜாயின் பண்ணி ஒரு டூல்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆக்ஸாகவும் பிக் ஸ்டோன்ஸாகவும் வர ஆரம்பிச்சிச்சு. தே வேர் ஆக்சஸ் மேட் கிராண்ட்மா. தி ஆக்சஸ் வேர் மேட் டு கட் ட்ரீஸ், ரிமூவ் பாக்ஸ், டிக் பிட்ஸ், ஹண்ட் அனிமல்ஸ் அண்ட் ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிராண்ட்மா, தமிழ், Do you know what the next stage was after making a stone tools? I don't know grandma. What would it be? அதுக்கடுத்து என்ன ஸ்டேஜ் எனக்கு தெரியுமா? தெரியல. ஹியூமன் டிஸ்கவர் யூஸ் ஆஃப் ஃபயர் டிஸ்கவர். இங்கே மேக் பண்ணுறாங்க பார்த்தியா டூல்ஸு, வுட்டை வச்சு. ஸோ வுட் மேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபயர். ஸோ ஃபயர் மேக் ஆரம்பித்தாங்க. ஈவன் டுடே in the villages of Nilgiris district in Tamil Nadu, people have the habit of making fire without use of matchbox. ஸோ இன்னமும் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணாமலே ஃபயர் மேக் பண்ணுறாங்களாம். ஓகே, at the first humans were afraid the fire and lighting. Probably fire caused by lighting had killed many wild animals. ஸோ நம்ம யானைலாம் விரட்ட சொல்லும்போது பார்த்தீங்களா, அந்த இது நெருப்பை வச்சு பயமுத்துவாங்க. ஸோ அதுக்கு அவங்க நெருப்பை பார்த்தா அனிமல்ஸ்னா ஆகும், ஃபியர் ஆகும். ஸோ தே யூஸ் இன் த ஃபயர். ஹியூமன் டேஸ்டட் த ஃப்ளஷ் ஆஃப் த ஹில்டு. இவ்வளோ நாள் எப்படி பண்ணாங்க, பச்சையாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து அவங்க அந்த ஃபயரில் சுட்டு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ தே லேர்ன் டேஸ்ட். ஓகே, அவங்களுக்கு டேஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தே யூஸ்
soft and tasty. This made humans aware of the effect of fire. Wow, அவங்களுக்கு awareness வந்துருச்சு. Wow, ஃபயர் இவ்வளோ டேஸ்ட், ஃபயர் மூலமாக நம்மளுக்கு இவ்வளோ நல்லது நடக்குதா அப்படின்னு. யூஸ் டு ப்ரொடெக்ட் themselves from predators, for cooking food, for creating light during night. They fire became important for man in old times. ஸோ இது ரொம்ப முக்கியமாக இருந்தது இந்த மேக்கிங் இன் ஃபயர். ஓகே, நெக்ஸ்ட் what next, grandma? Yeah, you will be surprised to know that the next human invention was the wheel. This was the first scientific invention of humans using their brain and cognitive skills. So இது தான் first invention, scientific invention. Please underline, wheel is the first scientific invention. So you also make in the wheel. Okay, நீங்களும் இன்னைக்கு ஆக்டிவிட்டியில் ஒரு wheel மேக் பண்ணி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணணும். Okay, the invention of wheel by human is considered to be a foremost invention. When humans saw the stones rolling down from the mountains, probably they would have got the idea making wheel. Okay, எப்படி மிஸ் அவங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சு? யா, மேலேருந்து ஒரு கல் உருண்டு ஓடி வந்தது பார்க்குறாங்க. வா, பரவாயில்ல, ஒரு ஸ்டோன் அவ்வளோ தூரம் உருண்டு வருது, நம்மளும் அதே மாதிரி மேக் பண்ணி ஸ்டோன் வீல் கண்டுபிடிப்போம்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு அப்போதான் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் அதன் மூலமாக என்ன கண்டுபிடிச்சாங்க? பாட் மேக்கிங். யா, ஹியூமன் லேர்ன் டு மேக் pot with the clay. The invention of wheel made pot making easier, and the pots made were burned to make it stronger. Okay, ஃபயர் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அடுத்து வீல் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த வீலும் ஃபயரை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க? பாட். ஸோ அதை ரொம்ப அப்படியே ஸ்டிப்பாக நின்றும் அந்த மண். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து டெக்கரேட்டட் பாட். So they decorated pots with a lot of colors. The colors dyes were made from the extract of roots, leaves or barks. The natural dyes were used in rock painting. And the natural colors, இந்த பழத்துல எல்லாம் பறிப்பாங்களே, அதில் கலராக வரும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க மேக் பண்ணாங்க. கேன் யூ ஐடென்டிஃபை வாட் பிக்சர்ஸ்? இதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஹண்டிங் சீன் இன் விச் மேன் அண்ட் உமன்ஸ் ஆர் டேக்கிங் பார்ட். ஸோ இந்த எப்படி ஹண்ட் பண்ணாங்கன்றத பிக்சரைசேஷன் இது எங்கே கண்டுபிடிச்சாங்க? கேவ் பெயிண்டிங்கில் வரைஞ்சி வச்சதை நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஓகே, யா, சம் blurted tricks or scenes someone has drawn. So no, this is our ancestor handwork. In fact, this is the first art humanity before the uses of languages. Human express the feelings through action and also recorded in rock painting. மிஸ் சொன்ன பற்றியா ராக்ல பெயிண்ட் பண்ணது. ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜஸ் அப்போ தெரியாது. ஓகே, அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க ட்ராயிங்காக வரைஞ்சி கேவ் பெயிண்டிங்கில் பண்ணியிருந்தாங்க. கேவ் பெயிண்டிங், ராக் பெயிண்டிங் சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட், ஆன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங். இன் இந்தியா வி கேன்